படிப்பு யூடியூப் சேனல்ல இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிப்ரவரி 18ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போறோம். இதுல முக்கியமான நடப்பு நிகழ்வு என்ன இருக்கு அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவது உறுதி. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, கல்வியை பத்தி டீட்டெயிலா பார்த்துருவோம். சரி, கல்வி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மாநில பட்டியலில் இருந்துச்சு. சரிங்களா? மாநில பட்டியலில் இருந்துச்சு. மாநில பட்டியலில் இருந்து எப்போ பொதுப்பட்டியலுக்கு மாறுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? பொதுப்பட்டியலுக்கு எப்போ மாறுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 42வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதன் மூலியமாக 1976ல் கொண்டு வரப்பட்ட இந்த ஆக்ட். இதன்படி தான் என்னன்னா மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாத்துறாங்க. மொத்தம் 5 பொருட்களை இது மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாத்துறாங்க. அதில் கல்வியும் ஒன்று. சரிங்களா? இதன் அடிப்படையில் தான் தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறத வகுக்கிறாங்க. அந்த தேசிய கல்விக் கொள்கையின் படி தான் இப்போ ரீசெண்டாக இந்த தேசிய கல்விக் கொள்கையை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? இதுல சமர சிக்ஷா அபியான் அப்படிங்கிற இன்டகிரேட்டட் ஸ்கீம் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதுல ப்ரீ ஸ்கூல் இருக்கு இல்லையா, ப்ரீ ஸ்கூல்ல இருந்து அவங்களோட 12th படிக்கிற வரைக்கும் 12ஆம் படிக்கிற வரைக்கும் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இதன் அடிப்படையில் தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்காங்க. இதன் அடிப்படையில் 3 ஸ்கீம்ஸ் இதன் அடிப்படையில் தான் இயங்குது. ஒன்று என்ன அப்படின்னா சர்வ சிக்ஷா அபியான் அப்படிங்கிற இந்த ஸ்கீமு, அடுத்து RMSA இந்த ஸ்கீமு, அடுத்து 3வது டீச்சர்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி இந்த 3 ஸ்கீமும் இந்த தேசிய கல்விக் கொள்கையை அடிப்படையாக தான் இயங்கிட்டு இருக்கு. சரிங்களா? இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்டால உருவாக்கப்பட்டது. இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சரிங்களா, இந்த தேசிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கடைசி அறிமுகப்படுத்தப்பட்டது 2018ல் லான்ச் பண்ணாங்க. சரிங்களா? இந்த 3 ஸ்கீமையும் ஒருங்கிணைத்து தான் கொண்டு வரப்பட்டது இந்த ஸ்கீம். சரிங்களா? சரி, இது நமக்கு தெரியும். இந்த தேசிய கல்விக் கொள்கை மூலமாக இந்த 3 ஸ்கீம் இருக்கு அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரியும். இதுக்கு அப்புறம் தமிழ்நாடு இருமொழி கொள்கை அப்படின்னு சொல்லி இந்த கொள்கை இருக்கு இல்லையா, இந்த இருமொழி கொள்கையை எப்போ நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1968 ஜூன் 23ல் இதை அறிமுகப்படுத்துறாங்க. இதை அறிமுகப்படுத்துறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அறிஞர் அண்ணா. சரிங்களா? அறிஞர் அண்ணா அவர்கள் தான் இதை அறிமுகப்படுத்துறாங்க. அப்போதைய சிஎம் இருந்தவங்களும் அவங்க தான். சரிங்களா? அப்போதைய சிஎம்மும் அவர்கள் தான். அப்ப யாரு எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாவலர் நெடுஞ்செழியன். சரிங்களா? நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் தான் இதோட மினிஸ்டரா இருக்காங்க. அவங்க தான் இதை மாத்துறதுக்கான முழு இதுவுமே கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மும்மொழி கொள்கை பயன்பாட்டில் இருந்திருக்கும் போல இவங்க தான் இருமொழி கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே இந்தி திணிப்பை எதிர்க்கிறாங்க. முதல்ல அறிஞர் அண்ணா அவர்கள் தான் இந்த இருமொழி கொள்கை அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்ம என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இருமொழி கொள்கை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா புதிய தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஞானேஷ்குமார் அவர்கள் நியமனப்பட்டிருக்காங்க. இவர் எத்தனாவது தலைமை தேர்தல் அதிகாரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 26வது தலைமை தேர்தல் அதிகாரி. சரிங்களா? இவரை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல், தலைமை தேர்தல் அதிகாரியை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 324. சரிங்களா? இவரோட பதவி காலத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி எப்போ பதவியேற்றிருக்காங்க, பிப்ரவரி 18ஆம் தேதி, அதாவது இன்று பதவியேற்பு நடந்திருக்கு. சரிங்களா? இதுக்கப்புறம் இவரோட பதவி எப்போ முடிய போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 26, 2029 இவங்களோட பதவி முடிய போகுது. சரிங்களா? இவரை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 324 அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இவருடைய பதவி காலத்தை பொறுத்த வரைக்கும் சொல்ல போறோம் அப்படின்னா இவர் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக தேர்வு செய்யப்பட்டதுக்கான தேர்வு குழு கூட்டத்தில் பிரதமர் தலைமையிலான தில்லியில் நடைபெற்றது. இந்த தில்லியில பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தேர்வுக்குழுவில் மற்ற 2 உறுப்பினர்கள், மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மொத்தம் 3 பேர் கொண்ட ஒரு குழு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பிரதமர் இருக்கணும், அதுக்கு அடுத்து மத்திய உள்துறை அமைச்சர் இருக்கணும், அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கணும். உங்க 3 பேரும் தான் இவரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க, ஒரு குழுவை போட்டிருப்பாங்க. இந்த கூட்டத்தில் தற்போது தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் அவர்கள் பெயர் தேர்வு செய்யப்பட்டது. இதனை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு ஒப்புதல் பெற்று மத்திய சட்ட அமைச்சர் திங்கட்கிழமை இரவு அறிவித்தார். மேலும் 1989ஆம் ஆண்டு ஹரியானாவில் பிரிவில் IAS விவேக் ஜோஷி தேர்தல் ஆணையராக அறிவிக்கப்பட்டுள்ளார். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சரிங்களா? இந்த புதிய தலைமை தேர்தல் ஆணையரா யாரை நியமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சரிங்களா? இவரோட பதவி காலத்தை பத்தி சொன்னோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 65 வயது வரைக்கும்
இவங்க இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 6 ஆண்டுகள் 6 இயர்ஸ் வரைக்கும் வந்து இந்த பதவியில் நீடிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் தேர்வுக்குழு பரிந்துரையின் பேரில் நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். சரிங்களா? குடியரசுத் தலைவர் ஆணை அமைக்கப்பட்ட ஆண்டு இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1950. சரிங்களா? இது மட்டும் 25வது தேர்தல் ஆணையராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராஜீவ் மெக்ரேசி. இவருக்கு பதிலாக தான் இப்போ புதிய தலைமை தேர்தல் ஆணையராக வந்து இப்போ நியமனம் பண்ணியிருக்காங்க. யாரை? நம்மளோட ஞானேஷ்குமார் அவர்களை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா சுகுமார் சென். சரிங்களா? இவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் வந்து சுகுமார் சென் அவர்கள். தேங்க்யூ. புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் அவர்கள். புதிய தலைமை தேர்தல் ஆணையராக தற்போது தேர்தலில் ஞானேஷ்குமார் நியமிக்கப்பட்டிருக்கார். 2009 ஜனவரி 26 வரை அவரோட பதவிக்காலம் நீட்டிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய தலைமை தேர்தல் ஆணையரான தற்போது ராஜீவ் குமார் செவ்வாய்க்கிழமை ஓய்வு பெறுகிறார். பிப்ரவரி 18ஆம் தேதி ஓய்வு பெறாங்க. புதிய தலைமை தேர்தல் ஆணையராக தேர்வு செய்வதற்கான தேர்வுக்குழு கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தில்லியில் திங்கட்கிழமை நடைபெற்றுச்சு. அதுல பிரதமர் அலுவலகம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தேர்வுக்குழுவில் 2 உறுப்பினர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றாங்க. இந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் பெற்று மத்திய சட்ட அமைச்சர் திங்கட்கிழமை இரவு அறிவிச்சாங்க. மற்றொரு தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா சுக்பீர் சிங் சந்து வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்மளோட தலைமை தேர்தல் ஆணையத்துக்கான இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு தலைவர் 2 ஆணையர்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. மொத்தம் 3 பேர் இருப்பாங்க நம்மளோட தேர்தல் ஆணையத்துல. சரிங்களா? இதுல ஒரு ஆள் வந்து தலைவர் யாருக்கு தேர்ந்தெடுத்துறாங்க? ஞானேஷ்குமார் அவர்களை தேர்ந்தெடுத்தாங்க. இவருக்கு கீழே யார் பதவி காலியா இருக்கும் இல்லையா, அவரோட பதவிக்கு தான் யாரு தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா சுக்பீர் சிங் சந்து வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் 2 தேர்தல் ஆணையர்களும் இடம்பெற்றிருப்பார்கள். தேர்தல் ஆணையர்களை மத்திய அரசு பரிந்துரையின் அடிப்படையில் குடியரசுத் தலைவரை நியமனம் செய்து வைத்து 2 தேர்தல் ஆணையர்களின் பணிமூப்பு பெற்றோர் தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டு வந்தார். இதுக்கு முன்னாடி இந்த ஒரு நடைமுறை இருக்கும். இப்ப அந்த நடைமுறையை வந்து மாத்திட்டாங்க. தேர்வுக்குழுவையே மாத்திட்டாங்க. இப்ப தேர்வுக்குழுல யார் யார் இருக்காங்க அப்படின்னா பிரதமர் இருப்பாரு. இவருக்கு இடையில வந்து 2 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிரதமர், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், மத்திய எதிர்க்கட்சி தலைவர். சரிங்களா? மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி. இவங்க 3 பேரும் தான் வந்து இனிமேல் புதிய தலைமை தேர்தல் ஆணையரை வந்து தேர்ந்தெடுக்க போறாதா சொல்லியிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய நடைமுறை இதுதான். கத்தார் அரசர் இந்தியா வருகை. விமான நிலையத்தில் பிரதமர் வரவேற்பு. சரிங்களா? கத்தார் அரசர் 2 நாள் பயணமாக புதுடில்லியில் திங்கட்கிழமை வந்திறங்கியதில் கத்தார் அரசர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல்தானியா விமான நிலையத்தில் வரவேற்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். சரிங்களா? இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதற்கு முன்னாடி எப்போ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2015 மார்ச்ல வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. இப்போ அதுக்கு அடுத்து இப்போதான் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க கத்தாரோட அதிபர். சரிங்களா? ஓகே. இப்போ குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தில்லியில் உள்ள அவரது மாளிகையில் செவ்வாய்க்கிழமை சந்தித்து பேசும் கத்தார் அரசர் ஷேக் தமீமி பின் பிரதமர் நரேந்திர மோடியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். நட்பு, நம்பிக்கை மற்றும் பரஸ்பர மரியாதை ஆகியவற்றில் இந்தியா கத்தார் இடையான ஆழமாக இருதரப்பு உறவை நீடிக்கிறது. வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, தொழில்நுட்பம், கலாச்சாரம் மற்றும் மக்களிடையேயான தொடர்பு உள்ளிட்ட இரு நாடுகளுக்கு இடையேயான உறவு சமீபத்தில் ஆண்டுகளில் தொடர்ந்து வலுப்பெற்று வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில வந்து உங்களுக்கான ஒப்பந்தம் ஏதும் நடைபெறலாம். அதை பத்தி நம்ம டீடைலா பார்த்துலாம். 5 கிலோ எடை பற்களால் தூக்கிய மீரட் யோகா பயிற்சியாளர் கின்னஸ் சாதனை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய மீரட் நகரை சேர்ந்த யோகா பயிற்சியாளர் விகாஸ் சுவாமி பற்களால் 125 கிலோ எடையுடைய 35.57 வினாடிகள் தூக்கி வைத்து கின்னஸ் சாதனை படைச்சிருக்காங்க. தமிழகத்தில் 47,000 கிலோமீட்டர் தொலைவிற்கு தேசிய நெடுஞ்சாலை அமைப்பு. மத்திய இணையமைச்சர் ஹரிஸ் மல்ஹோத்ரா சொல்லியிருக்காங்க. சரி, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் 41,000 கிலோமீட்டர் தொலைவுக்கு தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டதாக மத்திய பெருநிறுவனங்கள் விவகாரத்துறை அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை மத்திய இணையமைச்சர் ஹரிஸ் மல்ஹோத்ரா தெரிவிச்சிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திங்கட்கிழமை ஆய்வு செய்து அவர் செய்தியாளர்களிடம் கூறியது. சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் பின்தங்கியுள்ள 112 மாவட்டங்களின் மேம்பாட்டிற்கு பிரதம மந்திரி மோடி தொடங்கி வைத்த திட்டத்தின் கீழ் விருதுநகர் மாவட்டத்தில் வளர்ச்சி பணிகளை நடைபெற்று வருகிறது. இங்கு செயல்படுத்தப்படும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்ததா சொல்லியிருக்காங்க. வீடுகளில் கழிப்பறைகள், ஜல்ஜீவன் திட்டத்தில் 89 லட்சம் வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்புகளும்
பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டத்துக்காக 79 லட்சம் பேருக்கு 5 லட்சத்துக்கான காப்பீடும் வழங்கப்பட்டது. மேலும் 1350 மக்கள் மருந்தகங்கள் தொடங்கப்பட்டு உயிர்காக்கும் மருந்துகள் 90% தள்ளுபடி விலையிலும் மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. 1.60 கோடி ஜன்தன் வங்கி கணக்குகள், 57.7 கோடி முத்ரா வங்கி கணக்குகள் எந்த ஒரு பிணையும் இன்றி கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே மத்திய இணையமைச்சர் ஹரிஷ் மல்கோத்ரா அவர்கள் தான் தெரிவித்த செய்தி குறிப்பு. சரிங்களா? அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா, மனுப்பாக்கருக்கு பிசிசிஐ விருது 2024க்கான பிசிசிஐ விருது அறிவிச்சிருக்காங்க. அதுல சிறந்த இந்திய விளையாட்டு வீராங்கனைக்கான விருதை வந்து மனுப்பாக்கர் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த மனுப்பாக்கர் அவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பாரா ஒலிம்பிக் போட்டியில 2 முறை தங்கம் வென்றவங்க தான் வந்து மனுப்பாக்கர். சிறந்து வளர்ந்து வரும் வீராங்கனை யார் அப்படின்னா சீத்தல் தேவி. அவங்களுக்கு பாரா வில்வித்தையில வந்து அவங்க பங்கு பெற்று தங்கம் வென்றவங்க சீத்தல் தேவி. அவங்களுக்கு சிறந்த வளர்ந்து வரும் வீராங்கனைக்கான விருது கொடுத்திருக்காங்க. வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா மித்தாலி ராஜ் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. சிறந்த பாரா வீராங்கனைக்கான விருது வந்து யார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அவனி லெஹங்க்ரா அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இவங்க பாரா ஷூட்டிங்ல வந்து வெற்றி பெற்றவங்க. சரிங்களா? மாற்றத்துக்கான விருது தானியா சத்தேவுக்கு கொடுத்திருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்க செஸ் வீராங்கனை. சரிங்களா? இது மட்டும் இல்ல, சிறந்த இந்திய விளையாட்டு வீரருக்கான விருது யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா PR ஜோஷி அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. PR ஜோஷி அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. முக்கியமான ஒண்ணு, தேசிய பாரா தடகள போட்டிகள் சென்னையில் இன்று தொடக்கம். அதாவது 23வது தேசிய பாரா தடகள போட்டி சாம்பியன்ஷிப் சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கில் செவ்வாய்க்கிழமை தொடங்குகிறது. தமிழக அரசின் ஆதரவுடன் முதல் முறையாக சென்னையில் நடைபெறும் இப்போட்டியில் 1476 போட்டியாளர்கள் பங்கேற்கின்றனர். 30 அணிகளைச் சேர்ந்த அவர்கள் மொத்தமாக 155 பிரிவுகளில் களம் காண்கின்றனர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த பாரா ஒலிம்பிக்கோட கமிட்டி தலைவரா யார் அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா தேவேந்திர ஜஜாரியா இருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஒரே நாடு ஒரே தேர்தல் முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் கருத்து கேட்பு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக 2 மசோதாக்கள் ஆய்வு செய்வதாக அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் பிப்ரவரி 25ஆம் தேதி முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி UU லலித் தனது கருத்தை தெரிவித்துள்ளார். பல்வேறு துறைகளில் சேர்ந்தவர்களும் ஆலோசனை நடத்த அந்த குழு சார்பில் முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் UU லலித் தனது கருத்தை பதிவு செய்துள்ளார். மக்களவை, மாநிலங்களவை மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பேரவைகளுக்கான ஒரே தேர்தலை நடத்த சாத்தியக்கூறுகளை கண்டறிய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் மத்திய அரசு குழு ஒன்றை அமைத்தது. இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த 2 மசோதாக்களை ஆய்வு செய்வதற்காக பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 39 பேர் அடங்கிய நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவின் தலைவராக பாஜக MP BB சௌத்ரியை மக்களவை தலைவர் ஓம் பிர்லா அவர்கள் நியமனம் செஞ்சிருக்காங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியோட கருத்து என்ன அப்படிங்கறத கேட்கறதுக்கு விரும்பியிருக்காங்க. UU லலித் அவர்களுடைய கருத்தை கேட்கறதுக்கு விரும்பியிருக்காங்க. முதல்வர் மருந்தக திட்டம் பிப்ரவரி 24இல் தொடக்கம். அமைச்சர் பெரிய கருப்பன் வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றிய அலுவலகத்தில் முதல்வர் மருந்தகம் திறப்பு விழா தொடர்பான கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரிய கருப்பன் தலைமையில் திங்கட்கிழமை நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் துறை அரசு முதன்மை செயலாளர் சத்யபிரதான் சாகு உள்ளிட்டோர் வந்து கலந்துகிட்டாங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முதல்வர் மருந்தக திட்டத்தின் கீழ் 980 மருந்தகங்களுக்கு அனைத்து தகுதிகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவரது நேரடி கண்காணிப்புல வந்து இந்த மருந்தகங்கள் செயல்பட உள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு சங்கம் மூலமாக 500, தொழில் முனைவோர் மூலம் 500 என 1000 முதல்வர் மருந்தக திட்டம் திறக்கப்பட உள்ளது சொல்லியிருக்காங்க. இதுல 3 லட்சம் வரை மானியம் வழங்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க. மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலமாக மருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதமர் மருந்தகம் உட்பட எந்த மருந்தகங்களிலும் இல்லாத விதமாக மலிவான விலையில் தரமான மருந்துகள் வழங்கப்பட உள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. மக்கள் மருந்தகம், அதாவது முதல்வர் மருந்தகம் வந்து எப்ப தொடங்க போறாங்க அப்படின்னா பிப்ரவரி 24, 2025. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசிய பழங்குடியின விழா எங்க கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா புதுடில்லியில தான் கொண்டாடுறாங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுக்கடுத்து பிப்ரவரி 15 வந்து 2 தினங்கள் கொண்டாடுறோம். ஒன்று சர்வதேச எறும்பு தின்னிகள் தினமாகவும், இன்னொன்று சர்வதேச குழந்தை புற்றுநோய் தினமாகவும் 2 தினங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர். சரிங்களா? இன்னைக்கு பிப்ரவரி 18ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் ஃபுல்லாவே பார்த்தோம். வரக்கூடிய இதுல வந்து அடுத்தடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்ப்போம். சரிங்களா? இது மட்டும் இல்லாம நம்மளோட இலக்கண இலக்கிய வகுப்புகள் போயிட்டு இருக்கு, ஜியாகிரபி வகுப்புகள் போயிட்டு இருக்கு. இதெல்லாமே ஆன்லைன்ல ஃப்ரீயாவே நீங்க பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம். லைவ் செஷனும் நடந்துட்டு இருக்கு. லைவ் செஷன்லையும் நீங்க பங்கேற்கலாம். தேங்க்யூ.